நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்கள்கிட்ட தான் நான் முதல்ல போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வர்ணனைகளை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்க கூடும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி பசங்களை பார்க்குறப்போ இவங்க என்னென்ன வர்ணனைகள்லாம் புதிதாக வர்ணிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? கேக் ஷாப்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கியூட்டி பைன்னு எங்களை பார்த்து. ஓகே, கியூட்டி பை என்று சொல்லுவாங்க. கியூட்டி பை, எஸ். வேற என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஈர்க்கிறது? பா அப்படின்னு சொல்றது. ஓ, இப்போ இந்த படத்தில் பா, அது ஓகே. வேற நல்லா தான் இருக்கு. குட், எஸ். ஒயிட் ட்ரெஸ்ல வந்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல். வேற லாலிபாப். லாலிபாப், ஓகே. லாலிபாப். வேற அஞ்சலன்னு சொல்லுவாங்க. அஞ்சலை. அது கூட ஒரு ட்ரெண்ட் தான். கியூட்டா அப்படியே ஜம்பிங்கா இருந்தா பபிள்னு சொல்றது. ஓகே. கியூட்டி பை, சாக்கோ லவா கேக். சாக்கோ லவா கேக். அஞ்சலை கூட ஒரு ட்ரெண்டி வேர்ட் ஆயிடுச்சு இப்போ. எஸ். வேற பாபி டால். பாபி டால், எஸ். பாபி டால், she looks like a Bobby doll. எஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஆப்பிள் பை. ஆப்பிள் பை. ப்ளூபெரி பை, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஆப்பிள் பை, ப்ளூபெரி பை, அப்புறம் என்ன? ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஸ்ட்ராபெரி லிப்ஸ், ஓகே. எல்லாரும் அழகா இருக்கிறப்போ சொல்றாங்க, பட் கோமா இருந்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்குன்னு கூட யூஸ். ஓ, அது கூட உண்டுல. இப்போ ஆங்கிரி பேர்ட். பசங்க அடிக்கடி சொல்றாங்களாட்டு இருக்கு, அதான் கைத்தட்டு வருது. வேற சன்ஷைன். சன்ஷைன். ஓ, இப்படிலாம் சொல்றாங்க. சன்ஷைன். கேஷுவலாகவே பேபி இல்லை டியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே, பேபி அந்த மாதிரி. ஓகே, வேற சிக் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். சிக் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி ரொம்ப சப்பியா இருந்தா டெடி பேர். டெடி பேர்லாம் சொல்றாங்க. இது ஓகே, பசங்கள்ட்ட போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்குறேன், நீங்கள் அதிலிருந்து வர்ணிக்க வேண்டும். ஏன்னா சமகால இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் எப்படி இருக்கிறார்கள்ங்கிற அந்த புதிய உலகத்தை பார்ப்பதான். யார் வேணாலும் வாங்கி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் டாப்பிக்கில் தான் பேசணும். ஓகே. நான் கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து என் தேவதை. இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு அந்த தேவதை, இப்போது என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை அப்படிங்கிறது தான் என்னுடைய டாபிக். அதை பற்றி நீங்கள் வர்ணிக்கலாம். அன்னம் தேவையோ உன்னை பார்த்ததும் உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். அன்னம் திரும்ப சொல்லுங்க. அன்னம் போதுமோ? அன்னம் தேவையோ உன்னை பார்த்தது உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். கண்ணம் போதுமே நாள் முழுவதும். பல விஷயத்தை அதுக்குள்ள கமிட் பண்ணிட்டீங்களே. எஸ், கூல். யா. பொலிவு முகத்தில் மேகம் பொட்டுயிடும் நேரம் உயர்ந்து நிற்கும் அவள் புருவங்கள் இரட்டை வானவில். ஓகே, நீங்கள் படித்த கவிதையெல்லாம் மெனக்கடாதீங்க. நான் கேட்குறது புதிய ட்ரெண்டு தான். தேவதை பின்னாடி ஒரு ட்ரெஸ்ஸு சரியும் பார்த்தீங்களா? அது சிம்பனி சரியும். சிம்பனி. ஆண்டவனை அனிமேஷனில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆண்டவனை அனிமேஷனில் பார்த்த மாதிரி. அவ்வளோ பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் கோவத்தில் ஆங்கிரியை நமக்குள்ளே கொண்டு வந்துடுவானுங்க. ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுப்பா சார். ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுக்குறவள். அந்த பின்னால் வருகிற சேலை சிம்பனி. ஆண்டவன் அனிமேஷனில் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, எஸ். ரவிகே சந்திரன் கேமராவில் ஒரு ப்ளூவும் yellowவும் கலந்துருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா. பேக்கில் வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், மொசாட் ஓடிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, மொசாட், ரவிகே சந்திரன், ரெட் இன் கலர். எஸ். என் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை. ஆக்சுவலாக அந்த தேவதைன்றது வந்து ஒரு வண்டியில் போகிற சீன் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். எப்படினாலும் சரி. ஓகே, ஸோ அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக சாதாரண ஸ்கூட்டி ட்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது பார்க்கும் போது அந்த வண்டி தனியாக நிற்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதில் அந்த பொண்ணு அந்த தேவதை வரும்போது அப்படியே ஒரு ஃபெராரி V8 இல்லை V12 என்ஜின் வந்து அப்படி நின்று அப்படி பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவளோட அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும்னா ஃபைனஸ் சில்க், ரிஃபைன் சில்க் அப்படியே சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே அப்படி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதில் அப்படியே ஒரு கேர்ள் இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை. அந்த சில்கில் அந்த கேர்ளோட அந்த ஷைனிங்கோட அது சான்ஸே இல்லை. அப்புறம் அவளோட ஐஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? எக்கு புக்காக இருக்கு, அப்படியே இறங்கி வருது. இல்லை என்ன, நான் வரேன், ஒன்றாவே தனித்தனியாக கேட்க போகிறேன். அடுத்த டாபிக் நான் போகிறேன். பிரியங்கா சோப்ரா. அவ்வளோதான், பிரியங்கா சோப்ரா வர்ணிக்கலாம். கிஸ் பண்ணுற கோபுரா சார். கிஸ் பண்ணுற கோபுரா. நச்சுன்னு இருக்கும், உஸ்ஸுன்னு இருக்கும். அது ஒரு அட்ராக்ஷன், இழுக்கும். அப்படியே நம்ம அப்படியே மகடியை பார்த்த பாம்பா மாறிடும் அந்த மூமெண்ட்டுக்கு. சார் 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 சார். ஓகே, அருண் எந்த சென்ஸில் சொன்னீங்கன்னு தெரியல. உலகத்தில் அழகான இதழ்களில் ஒன்றாக பிரியங்கா சோப்ராவுடைய உதடு அந்த சர்வேல தேர்வு செய்யப்பட்டிருக்கு. கிஸ் பண்ணுற கோப்ரா. கொலகாரனாக இருப்பான் இருக்கு. எஸ், பிரியங்கா சோப்ரா. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பல்லு பெருசாக இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அழகாக தெரியும். பட் பிரியங்கா சோப்ராவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பல்லு பெருசாக இருந்தாலும் அவ்வளோ அழகு. அது அந்த உதட நீங்கள் சொல்லிங்க இல்லையாக்கா, அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிப்ஸில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த பெரிய பல்லு கூட அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே,
பெரிய பல்லாக இருந்தாலும் அழகு பல் பிரியங்கா சோப்ரா. அதே பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா தான். சோனிலே வந்து லேட்டஸ்ட் ஃபோன், ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் மாடல், நல்ல டச் ஸ்க்ரீன், அதாவது நம்ம தொட கூட வேணாம், கெஸ்டர் போதும், அவ்வளோ ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள். ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள். ஓகே. மில்கி சில்கி கேர்ள். ஓகே. சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பா சார். சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி. வேற வேறு பிரியங்கா சோப்ரா. டீத்து. ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், இட்ஸ் அ கீபோர்ட். ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டா அது கீபோர்ட். ஓகே. இப்போ அடுத்தது நான் ஒரு டைட்டிலுக்கு வந்துடுறேன். கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்க ஒரு லேப்டாப், ஒரு ஸ்லீக்கான லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவளை பற்றி உங்கள் வர்ணனை என்ன? லேப்டாப்பை ரொம்ப நளினமாக நாசூக்காக இயக்குகிற ஒரு பெண். வாழைப்பு உரல்களில் நான் ஏன் கணினியாகி விடவில்லை? அந்த வாழைப்பு விரல்களுக்கு நான் ஏன் கணினியாகி விடவில்லை. சூப்பர். ஓகே. கம்ப்யூட்டரில் இருக்கிற பெண் ஆல் டேப் கொடுக்கறது கூட அழகாக இருக்கும். ஆல் டேப் கொடுக்குற பெண்ணு கூட ஆல் டேப் டேப் கொடுக்கறது கூட அந்த அழகா மூமெண்ட். ஆமாம், ஓகே. அந்த மூமெண்ட் அழகா இருக்கும். கீபோர்டில் சென்டர் என்டர் விட்டுருங்க, பட் அந்த நியூமரிக் கீபேடில் ஒரு என்டர் இருக்குல்ல, அதை தட்டும் போது பக்கத்தில் இருக்க எண்ணெய் தட்டுற மாதிரியே இருக்கும். சாவடிக்கிறானுடா. அந்த நியூமரிக் சைடில் இருக்க அந்த என்ட்ரு அடிச்சா டப்புன்னு உங்களை, ஏன்னா நான் தானே பக்கத்தில், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மானிட்டர் வெளிச்சம் இருக்கும், மானிட்டர் வெளிச்சம் அந்த கண்ணில் படும், ஆனால் அப்போ இருக்கிற அந்த க்ளோவில் இருக்கிற ரெஃப்ரெஷ்னஸ் வந்து எதுலையுமே கிடைக்காது. ஓகே. அது சான்ஸ். எஸ், அது மூஞ்சில படுறப்போ, முகத்தில் படுகிற போது. கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்கும், நளினமாக இயக்கி கொண்டிருக்கும் ஒரு பெண். என் டெஸ்க்டாப்பில் அவள் தான் சார் டயானா. என் டெஸ்க்டாப்பில் அவள் தான் டயானா. யார் அந்த அந்த அடிச்சிட்டு இருக்க பொண்ணு? அவள் அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு காலடியில் ஒவ்வொரு என்ட்ரு அடிக்கிற மாதிரி இருக்கும் சார். அவள் அடிக்கிற ஒவ்வொரு என்ட்ரும் என் வீட்டுக்கு அப்படியே வந்து ஒவ்வொரு காலாக வந்து வர மாதிரி இருக்கும் சார். அடிக்கிற என்ட்ருக்கு வீட்டுக்குள்ளே வர மாதிரியே இருக்கா? ஓகே. வேற 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 அந்த நளினம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை அந்த தண்ணியில் விளையாடுற மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல். அந்த நளினம் வந்து ஒரு சின்ன குழந்தை தண்ணியில் தத்தி விளையாடுற மாதிரி. ஒரு 5 வயசு குழந்தை, அந்த பேபி வந்துட்டு தண்ணியில் இப்படி விளையாடி அது ஜாலியாக விளையாடுற மாதிரி. சூப்பர் சூப்பர்.